இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் நாங்கள் இத்தனை நாள் இருந்துட்டோம். அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் எத் வேர்பை பற்றின ட்ரிக்ஸ். இந்த எத் வேர்பை நாங்கள் எதுக்கு பாவிக்கிறோமெண்டே தெரியாமல் சில சந்தர்ப்பங்களில் பிழையாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் அந்த எத் வேர்பை நாங்கள் எந்தெந்த சிச்சுவேஷனில் பாவிக்கணும் என்று உங்களுக்கு நான் ஒரு 7 சிச்சுவேஷன் சொல்ல போகிறேன். இந்த 7 ட்ரிக்ஸையுமே நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இனி எத் வேர்ப் பாவிக்கிறதுல எந்த குழப்பமும் வராது, அதே சமயம் பிழையும் வராது. என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டாக்கூடிய என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இந்த எத் என்ற இரு என்ற அர்த்தத்தில் குறிக்கும். இதை நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பாய்ப்போம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்பிரிமே l'identité ou la profession என்ற அடையாளம் அல்லது தொழிலை குறிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரி, அடையாளம்னு சொல்லி சொன்னால் நான் ஜார் என்றதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் je suis ஜூலோஜினி, நான் ஜூலோஜினி. il est médecin, அவன் மருத்துவன். ce sont des étudiants, அவர்கள் மாணவர்கள். இப்படி ஒருத்தரை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அதே சமயம் தொழிலை குறிக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த எத் வேர்பை பாவிக்கிறோம். ரெண்டாவதாக நாங்கள் என்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்பிரிமே l'état ou la condition என்ற உடல் அல்லது மனநிலையை குறிக்க பயன்படுத்துவோம். மனநிலைன்னு சொன்னால் எங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயன்படுத்துவோம். அதுக்கு சில உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் elle est fatiguée, அவள் சோர்வாக இருக்கிறாள். je suis malade, எனக்கு உடம்பு சரியில்லை. nous sommes contents, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்படி எங்களோட உடல் சம்பந்தப்பட்டதும் சரி அல்லது மன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதுமாக வெளிப்படுத்துறதுக்கு இந்த எத் வேர்ப் நாங்கள் பாவிக்கிறோம். மூன்றாவதாக என்னத்துக்கு பயன்படுத்துவோம் இந்த எத் வேர்பைன்னு சொல்லி சொன்னால் indiquer la localisation என்றால் ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படுத்துவோம். அது ஒரு ஆளாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாக இருக்கட்டும். ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறார் இல்லாட்டி ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கட்டாயம் நாங்கள் எத் வேர்ப் தான் பாவிக்க வேண்டும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். ils sont à Paris, அவர்கள் பாரியில் இருக்கிறார்கள். le livre est sur la table, புத்தகம் மேசையின் மீது இருக்கிறது. où est le chat, பூனை எங்கே? où est le chat இது ஒரு கேள்வி. இதில் நாங்கள் எத் பாவிச்சு கேட்குறோம் பூனை எங்கே இருக்கிறது. இதுக்கு பதிலுமே நாங்கள் எத்லான் பதில் சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் அந்த பூனை இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாலாவதாக servir d'auxiliaire என்றால் துணை வினை சொல்லாக இந்த எத் வேர்ப் பயன்படுத்தப்படுகிறது. அது பசே கொம்போசே இறந்த கால வடிவத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 16 வேர்புக்கு இந்த எத் இறந்த கால வடிவத்தில் துணை வினை சொல்லாக வரும். அதே சமயம் le verbe pronominoவுக்கும் இறந்த கால வடிவத்தில் இந்த எத் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். elle est allée à l'école, அவள் பாடசாலைக்கு சென்றாள். ils sont partis tôt, அவர்கள் நேரத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். je me suis levé à 7 heures, நான் 7 மணிக்கு எழும்பினேன்.
ஐந்தாவதாக exprimer la possession ou la relation என்றால் உடைமை, இது யாருக்கு சொந்தம் என்பதை குறிப்பிடுவதற்கு être verb வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணமாக ce stylo est à Paul, இந்த பேனை போலுடையது. à qui est cette voiture, இது யாருடைய கார். ஆறாவதாக exprimer le temps ou la date, அதாவது நேரம், காலம், திகதிகளை சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த எத் verb வந்து கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக il est 8 heures, 8 மணி ஆகிறது. nous sommes en novembre, நாங்கள் நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். c'est lundi aujourd'hui, இன்றைக்கு திங்கட்கிழமை. அடுத்தது ஏழாவதாக கடைசியாக வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எத் verb வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம். mettre en valeur ou un élément என்றால் ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதியை வந்து நாங்கள் சுட்டி காட்டுறதுக்கு இந்த எத் verb வந்து பயன்படுத்துவோம். உதாரணமாக c'est moi qui ai raison என்றால் நான் சொல்கிறது சரி. இதில் வந்து c'est moi என்றால் நான் என்றதை வந்து அது சுட்டி காட்டுது. அதே மாதிரி c'est hier qu'il est venu என்றால் நேற்று அவன் வந்தான். இதில் வந்து நேற்று என்றதை சுட்டி காட்டுறதுக்கு வந்து நாங்கள் எத் verb வந்து பாவிச்சிருக்கிறோம். இந்த 7 ட்ரிக்ஸுமே இந்த எத் verb பற்றினது. இந்த 7ம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் எத் verb வந்து பயன்படுத்துறதுல வந்து பிளவிட மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் கட்டாயம் நினைவில் வச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேறு எல்லா verb-களையும் பாவித்து கதைக்கலாம். ஆனால் எத் verb வந்து குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் நாங்கள் அதை வந்து பயன்படுத்த வேண்டும். இது வந்து நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 7 ட்ரிக்ஸ். இதே மாதிரி நான் வந்து சில வசனங்கள்லையுமே வந்து இந்த எத் verb வந்து பாவித்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அடிப்படையான 100 ஃப்ரெஞ்சு வாக்கியங்கள்னு போட்டிருப்பேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். அதையுமே போய் பார்த்து எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எத் verb வந்து பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள்.